தான் உயிரோடு இருக்கும் போதே இறந்துவிட்டதாக சிலர் திட்டமிட்டே வதந்தியை பரப்புவதாக திரைப்பட நடிகரும் அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளருமான செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார். வதந்தி பரப்புவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் சைலேஷ்குமார் யாதவிடம் புகார் மனுவையும் செந்தில் நேரில் வந்து அளித்தார். அந்த மனுவில் தாம் இறந்துவிட்டதாக சிலர் சமூக வலைதளங்களில் திட்டமிட்டே வதந்தியை பரப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திருச்சியில் தேர்தல் பிரச்சாரம் பண்ண அம்மாவுக்காக அப்போது எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு தப்பான செய்தி வந்தது. அதாவது இறந்து விட்டதாகவும் வந்தது. அதை விட நான் பத்திரிகை வாயிலும் டிவி வாயிலும் சொல்லிவிட்டேன். மறுபடியும் நேற்றிலிருந்து ஒருத்தர் எது வேணும்னே செய்கிறார். அது எதுக்காக செய்கிறாருன்னு தெரியல. அது என்ன உணர்வோடு செய்கிறாருன்னு தெரியல. நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள்.